வணக்கம். துறவி ஒருவர் இறைவனை காண்பதற்காக புனித பயணம் ஒன்றை ஆரம்பித்தார். நீண்ட நாட்கள் பயணம் செய்ததால் அவருக்கு களைப்பு ஏற்பட்டது. எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். ஓரிடத்தில் கிணறு ஒன்று தெரிந்தது. அங்கே சென்று பார்த்தார். உள்ளே தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை அருந்துவதற்காக எங்காவது வாளியோ கயிறோ இருக்குமோ என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். எதையும் காணவில்லை. குழப்பமடைந்து அங்கே நின்றார். அப்போது அங்கே ஒரு மான் வந்தது. அது தாகத்துடன் அந்த கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. அப்போது அந்த கிணற்றுள் இருந்த தண்ணீர் அப்படியே மேலே வந்தது. மானும் அந்த தண்ணீரை பருகிவிட்டு அங்கிருந்து சென்றது. கிணற்றுள் இருந்த தண்ணீர் மறுபடியும் பழைய நிலைக்கு கீழே சென்று விட்டது. இதனை கண்ட அந்த துறவி கண்களை மூடி, இறைவனே, எப்போதுமே உன்னை காண்பதற்காக தியானம் செய்வதும் எப்போதும் உன்னை காண்பதற்காக திரிகின்ற எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த மானுக்கோ உடனடியாக தண்ணீர் கிடைக்க செய்து விட்டீரே, இது ஏன் என்று கேட்டார். அப்போது வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. அந்த மானோ என்னை மட்டும் நம்பி தண்ணீர் குடிக்க வந்தது. ஆனால் நீயோ என்னை நம்பாமல் கயிற்றையும் வாளியையும் தேடிக்கொண்டு இருந்தீர் என்று கடவுள் கூறினர். இக்குட்டி கதை எமக்கு உணர்த்தும் விடயம் என்ன? நாம் கடவுளிடம் எம்மை முழுமையாக ஒப்படைத்துவிட வேண்டும். அவர் மீது பரிபூரண நம்பிக்கை கொண்டால் எம் வாழ்வில் அனைத்து விடயங்களும் எமக்கு கிடைக்கும். எனவே நாம் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக மண்ணிலே வாழ்வோம். நன்றி.